கந்தன் காதலியில் வயசுல மெட்ராஸ் சிட்டிக்கு போயிட்டேன். வாய்ஸ் கேட்காத. எதுல நான் ஸ்டார்ட் பண்ணீங்க? அதெல்லாம் வந்து தர்மம் எடுத்தேன். சோத்துக்கு வழி இல்லாம பிச்சை எடுத்து கையில காசு இல்ல. இதேதான் மெட்ராஸ் சிட்டில 17 வயசுல நக்கிட்டு அலைஞ்சேன். இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வரட்டா 25 வருஷத்துக்கு முன்னால எப்படி போனாரோ கபாலி அப்படியே திரும்பி வந்துட்டான்னு சொல்லு. பாய்ஸ் நல்லா ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். காமெடி தான் வந்திருக்கானே. நீ காமெடி பண்ணி கொடுக்கலாம். ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இன்டர்வியூ மட்டும் கொடுக்கணும். உங்களோட அந்த வாழ்க்கை வரலாறை பத்தி மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. ஒண்ணு சொல்றேன். என் வாழ்க்கை வரலாறு வந்து தனி மனிதான் கிண்ட மணியது. ஆனா அதை பாத்திரத்தை கழுவுனா அதுக்கு எவனா அவன் ரெடி பண்ணிட்டு சோத்துக்கு வழி இல்ல. தங்கிட்டு வேலை இப்ப எடுத்துட்டு வரேன். தலைவருக்கு அந்த பாகுபலியில பேசுறது பாத்தீங்களா? அந்த தலைவர் இருந்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி தலைவர், ஒரு இன்டர்வியூ மட்டும் கொடுங்க. என்ன தூக்க முடியல. 52 வயசுல எவ்வளவு பார்த்தது விளக்கு. அதுல சோப்பாங்க. அதுல சோப்பை எவனா ஆட்டை போட்டு சோப்பா ஆட்டை போட்டாங்க. 5 ரூபா சோப்பா ஆட்டை போட்டானு பாரு. அப்படியே கழுவிக்கிட்டே இன்டர்வியூ கொடுக்குறீங்களா? அப்படியே இன்டர்வியூ நான் கொடுத்துட்டே இருக்கேன். சோத்துக்கு வழி காமராஜர் எங்க நக்கலா இருக்குங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா. நீங்க சென்னையில படத்துல என்ன படத்துல எல்லா மாதிரி படத்தையும் பார்த்தாச்சு. எல்லாம் கிளீன் நாசமாயிடுச்சு. இதுக்குள்ள டிஃபன் பாக்ஸ் காணும். இது எவனை ஆட்டையை போட்டு போயிட்டான். இது எவனே ஆட்டையை போட்டு போயிட்டான். சோப்பேங்களை இருக்கு. அதை பாருல. சோப்பு கடையில இருக்குல்ல இதுல வச்சிருந்தல. அதுக்குள்ள எவனை தூக்கிட்டு போயிட்டான். என்ன மெடிமிக் சோப்பா, லக்ஸா, லைஃப் பாய்? சரி, என்ன படம், என்ன படத்துலாம் ஆக்டிங் வாய்ப்பு கேட்டு வயசுல ஆடணும். ஆட்டம் முடிஞ்சு. சரி, தண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஆட்டம் போட்டீங்க? அதான் சென்னையில் என்ன ட்ரை பண்ணீங்க அது மட்டும் சொல்லுங்களா? நான் சென்னையில் எல்லாமே சினிமாவுக்கு அலைஞ்சேன். நாய் மாதிரி அலைஞ்சேன். சோத்துக்கு எல்லாம் சினிமா பண்ணி உங்கள் அப்பா வச்சு ஒரு படம் எடுத்து சொல்லு. டக்குன்னு புஷ்பா மாதிரி ஒரு படத்தை எடுத்துருவோம். நெஞ்ச நிமித்திரி இந்த புஷ்பா படம் பார்த்தியா? புஷ்பா படம் பார்த்தியா? கதை இருக்குன்னு. கதை உனக்கு என்ன கதை வேணும்? என்ன கதை வேணும்? ஏன்டா 1 ரூபா பட்ஜெட்ல 2 கதை இருக்கு, 2 ரூபா பட்ஜெட்ல 4 கதை இருக்கு. 20 கோடி வச்சிருக்கியா? நீங்க கதை சொல்லுங்க. அதுக்கு பட்ஜெட் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம ப்ரொடியூசர் தேடுற நம்ம தேடிக்கலாம். நீங்க கதை சொல்லுங்க. பேசாம தரமணி போ. தரமணி போ. அங்கே அதில் போய் ட்ரை பண்ணு, சம்பாதிக்கலாம். ஒரு படத்துக்கு இவன் படம் எடுத்த மாதிரியே புஷ்பா. ஆமாம். இவெல்லாம் சின்ன வயசுல கஷ்டப்பட்டு முண்டு கொண்டு வந்தான். சுகுமார் அவன் டைரக்டர். நீங்க அல்லு அர்ஜுன் சொல்றீங்க. சிவகுமார் அவனுக்கு அதுக்கு மேலே கஷ்டப்பட்டு தான் வந்தவங்க. KS ரவிக்குமார் எல்லாமே கஷ்டப்பட்டு முண்டு கொண்டு வந்தான். சரி, உங்ககிட்ட கதை இருந்தா சொல்லுங்க. வேணா கேட்டு பார்க்கலாம். நமக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர் கதை. அவன் சசியே கேட்டான். யார்? சசிகுமாருங்களா? இல்லை, சசினை கஷ்டப்பட்டு. சரி, நீ என்ன ஆச்சு, என்ன கதை, அது கொஞ்சம் மகளர்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். இல்லைம்மா, அதெல்லாம் ரிஸ்க் எடுக்காத. அதை நீ ரிஸ்க் எடுக்கணும்னு ஏன் மெட்ராஸ் போனேன். மெட்ராஸ் நீனா தனிப்பட்ட முறையில் கஷ்டப்பட்டால் மட்டுமா ஜெயிக்கணும். இல்லைங்க, நீங்கள் கதை சொன்னீங்கன்னா அதை நான் கொஞ்சம் நம்ம இப்போ கதையில் மூடும் இல்லை, பசிக்கிற மூடில் இருக்கேன் நான். ஒரு கூட தண்ணி கொடுத்தது நன்றி. அது உன் வயசுல நான் அலைஞ்சேன். அப்புறம் நம்மளால் ஜெயிக்க முடியல. அப்போ பசி. எந்த காலம் இருக்குண்ணா? 1991 91 அந்த தளபதி படம் வந்தது. 91 தமிழ் பண்ணுங்க. 95ங்களோ? வச்சு படம் 95 என்ன படலாம் வந்துச்சு? பாஷா வந்துச்சு.
இந்த மாதிரி பெரிய படத்துல எல்லாம் நீங்க இப்ப இது பண்ணிருக்கீங்களா? என்ன ஒரு மயிரும் கிடையாது. அதே அவனுக்கு லக்கு இருந்ததால கிடைக்கும். யாரையும் குறைக்கும். அதிர்ஷ்டம் இருந்தது மட்டும்தான் லக்கு. அந்த நேரங்கள் காலங்கள் அமைந்தால் மட்டும்தான் கிடைக்கும். இல்ல நீங்க ட்ரை பண்ணிருப்பீங்களா? நான் ஒரு 4 படம் 5 படம் ட்ரை பண்ணி இது ரொம்ப அழுகாது. சோறு பொங்கலாம் நினைச்சேன். சோப்பை காணாமல, சோப்பல்ல. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா? இப்போ பல இரும்பு கடையில் வியாபாரம் பார்த்துருக்குது. இது நம்ம ஊர்லீங்களே? ஆமாம், இங்கே மெட்ராஸ்லீங்களா? இப்போ பொங்கல் லீவுக்கு வந்திருக்கீங்களா? அங்கே கடையெல்லாம் வேலை பார்த்தல. மணி ஸ்டோர் கடையில். மணி ஸ்டோர்னு யாரு தெரியும்? நம்ம ஜவுளி கடை. இல்லை கோயம்புத்தூர்லைங்களா? கோயம்புத்தூரில் மணி ஸ்டோர் இருக்காங்க. வருஷம் என்ன ஆச்சு? 2025. எவ்வளோ வேணும்னு கேளு. எவ்வளோங்கண்ணா? 15 ரூபா. 15 ரூபா ஒரு நாளைக்கு. மாதத்துக்கு. அப்போ 15 ரூபா பெரிய அமௌண்ட். அப்போ பெரியப்பா இருந்தாங்க, பெரியம்மா இருந்தாங்க. யாருக்குமே கல்யாணம் இல்லாதாங்க. லட்சுமி எத்தனை பிள்ளைகள்? ஒரு பையன், நான் தான். லட்சுமி பையனு? ஆமாண்ணே. இவன் உங்களுக்கு பேர மாதிரி வரும். அன்னைக்கே கேட்டாங்க. எனக்கு ஆள் ஒன்றுமே அடையாளம் தெரிய மாட்டேங்களா? வயசாகி போச்சு, ஒருத்தரும் தெரிய மாட்டேங்க. யாரை தான் எனக்கு தெரியும். சரிண்ணா, நீங்கள் ஏன் கல்யாணம் பண்ணிக்கலண்ணே? அது ஏன் தலையெழுத்து? என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து. அது ஏன் ஃபோன் அடிக்குது? குடியாரப்போயே குடிக்க அடிப்போம். யார் சொல்லலாம்? இப்ப நான் அதான் நீ என்ன பண்றேன்னா சரி நீ நான் சொல்ற அப்ப அப்ப சரி நீ இப்ப வரும்போது இல்லைடா நான் என்ன ஆமா, அவங்க பையனா? ஆமாம்மா. ஆத்தாடா உனக்கு? தெரியும். ஆமா தாத்தா, அதுக்காக தானே வந்து உங்ககிட்ட பாசமா இவ்வளோ பேசி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இல்லாட்டி யாராச்சும் இப்படி வந்து பேசுவாங்களா? சொந்தங்கிற பாசம் தான் தாத்தா. அது முட்டை கடைலாம் இப்போ என்னாச்சு? முட்டைக்கடலாம் முடியாச்சு. சரி, நீங்கள் எனக்காக கூட உங்களை பற்றி சொல்லலாம். நம்ம ஆகாஷ்காக அது மட்டும் சொல்லிடுங்க. என்ன சினிமா நடிக்க போகிறீங்கயோ? தம்பி, நீ நடிக்க போது தப்பு இல்லை. அது உன் வயசு கரெக்டு தான். சீரழியணும். சீரழிஞ்ச இப்போ உள்ள காலகட்டங்கள் வந்து ரொம்ப. இப்போ அவன் இருக்கான் தெரியுமா, யோகி பாப்பலாம். அவன்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முந்தி போகணும். அதே மாதிரி இப்போ வந்து எல்லாருமே வந்து ரொம்ப ரிஸ்க் இருக்காங்க. கவலையப்பட மாட்டேங்க. இப்போ புஷ்பா 2 எடுத்தான். ஆமாம், அந்த படத்தில் என்ன கதை நினைக்கிறேன்? ஒன்றுமே கதை இல்லை. சொன்ன மாதிரி தெலுங்கு படம். தெலுங்கு படம் டப்பி நான் முதல் போட்டோம் 500 கோடி முதல் போட்டு படத்தை எடுக்கணும். படம் 1600 கோடி போச்சு. 1800 கோடி போயிட்டு 1800 போயிடுச்சு. அப்போ அப்படி போகும்போது நான் போய் படம் இருக்கேன். படம் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் படிச்சு செகண்ட் பார்ட் படிக்கல. அப்போ அவங்களுக்கு அது பிடிக்கும். அதே மாதிரி நம்ம இங்கே வந்து எடுக்கணும்னா எப்படி எடுப்படி? அதுக்கு தகுந்த மாதிரி தான் எடுக்கணும். அதுக்கப்புறம் நீ உங்கள்கிட்ட முதல் வச்சிருக்கியா? அதான் ப்ரொடியூசர். முதல் ப்ரொடியூசராக போகிறோம். இல்லை ப்ரொடியூசரை தேடணும். நம்ம டேரக்டர் தான். நம்ம கிட்ட கையில் பணம் இல்லை. அதனால தான் நம்ம டேரக்டர். நாங்கள் ஒரு படம் பார்க்கறதுனா போனோம். எல்லாத்தையும் மெட்ராஸில் ரூம் போட்டே பண்ணிட்டோம். என்ன பண்ணுவீங்க? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. சரி, கதை ஏதாச்சும் 1 2 வச்சிருந்தீங்கன்னா மட்டும். மறுபடியும் முதல்ல இருந்தா நான் எந்த கதை எல்லாம் நிறைய கதை வச்சிருந்தேன். அது அப்போ ஒரு மைண்டு கதையை கொடுத்துட்டேன்ல. தோத்துக்கிட்டே இருக்கீடா. விளக்கம் சம்சாரம் மின்சார படம் பார்த்தியா? ஆமாம்மா, பார்த்துருக்கேன். என்னைக்கு பார்த்தா? அது பழைய காலத்துல ஒரு விசு படம் 4 வருஷம் முன்னாடி. ரகுவரன் யாரு? டேரக்டர் யாரு? டேரக்டர் விசு தான். தயாரிப்பாளர் அதெல்லாம் நமக்கு தெரியலீங்களே. அது அசோசியேட் டைரக்டர் யாரு? தெரியாது. அவ்வளவு தெரியலீங்களேண்ணா.
அதனால இப்போ உனக்கு பண்ணணும்னா முதல் போடணும். முதல் போட்டு வேணா படம் எடு, இல்லைன்னா இப்படிதான் உட்காந்து பார்த்துட்டு விலகிட்டு இருக்கணும். அட பிக்காளிப்பல, அரை மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன். அம்பட்டுக்கும் சரிங்க சரிங்கன்ட்டு ஒரே வார்த்தையில ஊத்தப்பம்னு போயிட்டானே. இந்த படம் பாத்தியா? இந்த படம் கடைசி விவசாயி. ஆமா ஆமா, அது நல்லா தரமான படங்க. இந்த படம் எவனா எடுக்க முடியுமா? யாராலையும் எடுக்க முடியாது. மெட்ராஸ் படம் ப்ரொடியூசருங்க அது ரெடி பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சாலிகிராம் அப்படியே ஒரு ஆபீஸ் மட்டும் தான் போடணும். அப்படிங்களா? ஆபீஸ் போட்டாச்சுன்னு வச்சுக்க, உன்னை தேடி என்ன லக்ஷாவா திரிசா த்ரிஷா பயங்கரா இல்ல உன்னை தேடி ஆபீஸ் போட்டா ஆள் வந்துகிட்டே இருக்கும். 5000 ரூபாய்க்கு தமனா, சமந்தா, அஞ்சலி 3 பேரையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மாடலு. 25 லட்சம் த்ரிஷா கேக்குறாங்க வந்து. 25 லட்சம் எல்லாம் தேவையில்லை, 10 லட்சம் கையில வச்சிருந்தா போதும், நீ கோடிக்கலாம். லட்சாதிபதி கோடீஸ்வரன் 1 கோடி இருக்கு. நான் சொல்ற உனக்கு இன்னும் புரியல. இப்ப உன்ன கதை என்ன ஆக்கிருமா? காதல் படத்துல பாரதி அப்படின்னு அவன மாதிரி தான் இருந்தான். கடைசியில அவன் பைத்தியமாயிருவானோ? அது பட கதாநாயகல லூசா. ஐயா நீ மெண்டலா போனி? இல்ல நீ மெண்டலாங்க. இல்லன்னா நீங்க அந்த படத்தை நடிக்கணும்ல, நடிக்க தெரியுமா உனக்கு? நடிச்சிடலாம், அது ஒண்ணும் பிரச்சனை. அவன் மெண்டலாயிருவாங்க படத்துல தானே. பணம் என்ன வாங்கியிருக்கான் தெரியுமா உனக்கு? ஐயா இவ்வளவு கூட்டு வந்திருக்கேன். லாஸ்ட்ல மெண்டல் ஆயிருவானா அவன். சக்தி பாலாஜி டைரக்ஷன் அந்த படத்துக்கு எத்தனை பேர் கதாநாயகனா போட்டான் தெரியுமா? இல்ல தெரியாததை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், வேற எதுவும் இல்லை. அவன் மெண்டல் ஆயிருவான். அந்த படத்தை டைரக்ட் பண்ண எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் அவன். மதுரையில போய் எத்தனை நேரம் காட்சிட்டு வாங்கியிருக்கணும், காதல் சந்தியாவை பார்த்திருக்கணும், ஹீரோயின் கதாநாயகி பார்த்து பேசணும், அவங்க அம்மா சினிமாலும் காதல் மெண்டல் ஆயிருவாங்க. கதையை பாரு. இல்லன்னா இப்ப சொல்லுங்க. அவன் மெண்டல் ஆயிருவானோ, அவன் சேதல படத்தை விற்கிறது மெண்டல் ஆயிருவானோ. படம் எடுத்து ஒரு காலம் கதைக்கு விடுறான், அது கதைக்கு விளக்குன்னு சொன்னா அதுக்கு நான் மெண்டல் ஆயிருவேன் அப்படின்னா நல்ல டைலாக். டைலாக் பத்தியா டைலாக் எடுத்திருக்கான் அப்படின்னா அவனுடைய கதை அவன் மாதிரி தெரியும். நம்ம பழக்கம் தானே. ஆமா ஆமா நான் குடிக்கிறேன்னா அவங்க கூட பழகம், அவங்க கூட குடிக்கணும். ஒரு டைரக்டருடைய கதைகள். நீங்க இப்போ குடிக்கிறீங்களா? ஒரு குவார்டர் 100 ரூபாய் நாளை தரேன். ஐயோ ஐயா, நம்மகிட்ட காசே இல்லைங்க. அப்ப காசே இல்லாம எப்படி படம் பண்ணணும்னு நான் சொல்றேன். விஷால் படம் பாத்தீங்களா? மதகஜ ராஜா இருக்குன்னா சுந்தர் சி டைரக்ஷன் அளவுக்கு அவன் தான் ரெடி பண்ணுவான். அண்ணே 200 தாங்க நாளைக்கு. தாத்தா பாக்கெட் எடுத்துச்சு வயலுக்கு கிடையாது. அசிங்கப்படுத்த டக்குன்னு இன்சல்ட் பண்ற ஆகாஷ் மட்டும்தான். இன்னைக்கு சாயந்தரம் ஊருக்கு அப்புறம் போயிட்டு வரோம். இருயாமல ஒரு 10 நாள் இரு, ஒரு படம் பண்ணிட்டு போகலாம். கடைசியாக ஒரு தடவை அது மட்டும் கடைசியாக சொல்லிங்க, இதை முடிச்சு விட்டுருவோம். சிரிக்கவா சிந்திக்கவா ஈஸ்வரன்டா ஈஸ்வரன்டா பரமேஸ்வரன்டா பரமேஸ்வரன்டா. ஆக்கவும் தெரியும், ஆக்கவும் தெரியும், அழிக்கவும் தெரியும், அழிக்கவும் தெரியும். அதுக்கு தாண்டா எங்க அப்பா வச்சான் பேரு. என்ன பேருடா? என் பேரு கௌரவம், பூங்காவனத்துடைய பையன். உண்மையா யாரும் தெரியாது, உங்க அப்பா மகேஸ்வரன். ஓ தலைவர், உங்க பேர் மகேஸ்வரனா? சும்மா எங்க அப்பா வச்சான் பேரு. ஈஸ்வரன் பரமேஸ்வரன்.
ஆ சரிங்க ஓகே தேங்க்யூ சரி இப்போ என்ன பண்ணுற 100 ரூபா மாட்டி 100 ரூபாய்ங்களா சரிண்ணா போய் கேட்டேன் எங்க ஊருக்கா போறீங்க துவைக்க கடை அந்த கடத்துல கொண்டு போக வேண்டியதானே எவன் துவைக்க நீங்க தான் துவைக்கணும் யாரும் துவைப்பா யாரும் துவைப்பா வீடியோ எடுக்கிறேன் யார் துவைப்பா யார் துவைக்கிறது தெரியும் நீங்கள் தான் துவைக்கணும் உனக்கு கல்யாணம் முடிஞ்சு யார் துவைப்பா உனக்கு கல்யாணம் முடிஞ்சு யாரெல்லாம் துவைப்பா நான் தான் துவைப்பேன் கல்யாணம் முடிஞ்சா பொண்ணாடி துவைக்க மாட்டாளோ யாரு இப்போ கல்யாணம் பண்ணியிருக்க வேண்டியதுதானே நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா என்ன பேன நான் போட்டேன் இப்படிலாம் போட்டு பஜாருக்கு போகணும் மதிப்பான என்னலாம் மெட்ரா சிட்டிக்கெல்லாம் போடவே மாட்டேன் சரி இந்த பேண்ட் ஷர்ட்டை மாற்ற வேண்டியதானே நான் பழையது தான் மாற்றுவேன் என் போட்டோலாம் பார்த்துருக்கியா இல்லை காட்டுங்க இருந்தால் காட்டுங்க இப்போலாம் இதையும் துவைக்கணும் மோன துவைக்கல தண்ணி தரலன்னு வச்சுக்க மாட்டேன் இருக்கு சிரிக்கலாமா சிந்திக்கலாம் பார்க்கவும் தெரியும் அழிக்கவும் தெரியும் படைக்க இல்லை உள்ள வராத சரி சரி உள்ள வர தப்பாயிடும் சரி சரி இது எல்லாமே உங்கள் ஃபோட்டோங்களா கேமரா பண்ணல ஆஃப் பண்ணிடலாங்களா சிறுத்தை கூடலாம் எடுத்திருக்கீங்க சிறுத்தை ஒரிஜினல் டூப்ளிகேட் ராட்ன நீ சினிமா ஆசைப்பட்டு எல்லாத்தையும் பார்த்தவங்கனாலும் சொல்கிறேன் இது ஃபோட்டோ இன்னொன்று இருக்கு போல இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளை திரும்பி பார்ப்பான் பாரு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தோன்னே ஏசுறானுவேன் ட்ரெஸ் பண்ணவங்களும் ஏசுறானுவேன் அதெல்லாம் பண்ணுறதில்ல சரிண்ணா போயிட்டு வரட்டுங்களா சரி சரிண்ணா பார்க்கலாம் ரொம்ப நன்றி சரிங்க 1 hour later. ஏற்கனவே கதாநாயகன் வேற அந்த படத்தை அப்படியே டப்பிங் பண்ணிட்டானோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தலைவர் கெட்டப்பே மாத்திட்டா இருப்பாருங்க எப்படி கெட்டப் இருந்தாரு எப்படி மாறிட்டா இருப்பாருங்க வரட்டா மாமே